அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். ஆஃப்டர் எ லாங் கேப் திருப்பியும் உங்களை வீடியோக்கள் மூலமாக சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய தொடர்கள் நான் எழுதி நிறைய வாசிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஆன்மீகம் சம்மந்தமாக நிறையவே எழுதியிருக்கேன். இப்போ சமீபமாக இன்னிலேருந்து கூட ஆதிசங்கரரை பற்றி எழுதிட்டுருக்கேன். வைஷ்ணவி சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆண்டவன் பிச்சை அம்மாவோட வைஷ்ணவி பற்றி எழுதின சில பாடல்கள்லாம் அடுத்த ப்ராசஸாக பண்ண போகிறேன். நிறைய எழுதுகிறேன், நிறைய பாடுறேன், கொஞ்சம் நிறைய பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு உங்கள் எல்லாரோட ஊக்குவிப்பு, ஐ மீன் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அடிக்கடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு தான் என்னை இது மாதிரி இத்தனை செயல்களையும் செய்ய தோணுது. நிறைய பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம். அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். காளிதாசன் கண்ணதாசன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன காளிதாசன் கண்ணதாசன் எக்கச்சக்கமாக நிறைய சாங்ஸ்லாம் தொகுத்தளிச்சிங்களே சார், இப்போ ஏன் கண்ணதாசனை பற்றி சொல்கிறதே இல்லை அப்படின்ட்டு லாட் ஆஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் சமீபமாக சில கண்டென்ட்ஸ் கிடச்சது. எனக்கு அந்த கண்டென்ட்ஸ் கிடைச்சதுனால திருப்பியும் காளிதாசன் கண்ணதாசன் உங்கள் எல்லாருக்கும், அதாவது கண்ணதாசன் பாடல்களில் என்ன தான் இல்லை, தாய்மை எடுத்துக்கலாம், வீரம் எடுத்துக்கலாம், காதல் எடுத்துக்கலாம், நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமாக அவர் கொடுத்துருக்காரு. நாட்டுப்பற்றிலேருந்து இருக்குது. இது நிறைய சாங்ஸ், இது எல்லா சாங்ஸுமே ஓரளவுக்கு என்னென்ன படங்கள், யார் ஆக்டர்ஸ் நடித்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சுவைப்பட என்னோடய பாணியில் சொல்ல போனோம்னா ரொம்ப ஸ்வீட் அண்டு ஷார்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி இது கூடிய விரைவில் உங்களுக்கு கண்ணதாசனை பற்றி, காளிதாசன் கண்ணதாசன் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு வீடியோவாக என்னோடய ராக ஆராதனை சேனல் மூலமாக வெளியிட போகிறேன். அதில் நிறைய தகவல்கள், கண்ணதாசனோட அந்த சாங் எழுதும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்தது, அதுக்கு பிறகு அந்த சாங்கில் நடித்தவங்க யார், அவங்க சொன்ன ஒப்பீனியன்ஸ், இது எல்லாமே நான் உங்ககிட்ட சுவையோடு பகிர்ந்துக்க போகிறேன். அந்த அழகான அந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு எல்லோரும் தயாராக இருங்க. எப்பவும் போல் நிறைய பேர் புதுசாக எனக்கு ரீசெண்டாக அறிமுகமாயிருக்காங்க.